மத்திய கிழக்கில் தற்போது ஒரு மிகப்பெரிய ரகசிய நிழல் போர் வெடித்துள்ளது. சவுதி அரேபியா வரலாற்றில் முதல் முறையாக ஈரான் எல்லைக்குள் புகுந்து நேரடி தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு தெரியுமா? ரியாதில் பாகிஸ்தானின் F-6 போர் விமானங்கள் வரிசையாக தரை இறங்கிய பின்னணி என்ன? போர் நிறுத்தம் அழியும் நிலையில் நாங்கள் 90% அணு ஆயுத தயாரிப்பில் இறங்குவோம் என்று ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுத்த பகிர் எச்சரிக்கை எதை குறிக்கின்றது? ஈரானின் IRGC ஊடுருவற்காரர்கள் குவைத்திற்குள் புகுந்தபோது நடந்த அந்த நள்ளிரவு மோதலில் என்ன நடந்தது? இந்த காணொளியில் முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் கல்ஃப் நியூஸின் தமிழ் ஆகிய எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் வரவேற்கின்றோம். தற்போது நடக்கும் ஈரானிய போரிலே சவுதி அரேபியா தனது பரம எதிரியான ஈரான் மீது பல ரகசிய தாக்குதல்களை நடத்தியது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. ஈரானுக்குள் ஐக்கிய அரபு அமீரகம் தாக்குதல் நடத்திய தகவல் நேற்று வெளியான நிலையில் தற்போது சவுதியின் தாக்குதல் பற்றியும் தெரிய வந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே நடக்கும் போரின் போது சவுதி அரேபியா மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இது அமைந்துள்ளது. தற்போது இந்த தகவலை மேலை நாட்டு மற்றும் ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியா ஈரானின் எல்லைக்குள் புகுந்து நேரடியாக தாக்குதல் நடத்துவது வரலாற்றில் இதுவே முதற் தடவை. இது தனது பாதுகாப்பை உறுதி செய்வதில் சவுதி அரேபியா தற்போது மிகவும் துணிச்சலான முடிவுகளை எடுத்து வருவதை குறிக்கின்றது. மார்ச் மாத இறுதியில் சவுதி விமானப்படை இந்த தாக்குதல்களை நடத்தியதாக தெரிகின்றது. ஈரானால் சவுதி அரேபியா தாக்கப்பட்டதற்கு பழி வாங்கும் வகையிலேயே இந்த நேருக்கு நேர் டிப்போட் தாக்குதல்கள் நடந்தன. இருப்பினும் தாக்கப்பட்ட இலக்குகள் எவை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. இது குறித்து கேட்டபோது சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரி நேரடியாக பதில் அளிக்கவில்லை. பாரம்பரியமாக அமெரிக்காவின் ராணுவ பாதுகாப்பை சவுதி அரேபியா நம்பியிருந்தது. ஆனால் கடந்த 10 வாரங்களாக நீடிக்கும் போர் அமெரிக்காவின் பாதுகாப்பு வளையத்தில் ஓட்டைகள் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது விமான தாக்குதல்களை தொடங்கியதன் விளைவாக மத்திய கிழக்கு நாடுகள் முழுமையாக போருக்குள் இழுக்கப்பட்டுள்ளன. ஈரான் மீது சவுதி தாக்குதல் இதுவரை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளப்படாத ஒரு பெரிய மோதல். ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் அனைத்தும் வளைகுடா அரபு நாடுகளையும் தாக்கியுள்ளன. அமெரிக்க ராணுவ தளங்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் வசிக்கும் இடங்கள், சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் ஈரானால் குறிவைக்கப்பட்டன. ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் உலக வர்த்தகமும் பாதிக்கப்பட்டது. அத்துடன் வளைகுடா அரபு நாடுகளின் ஏற்றுமதியும் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட வளைகுடா நாடுகள் தற்போது திருப்பி தாக்கத் தொடங்கியுள்ளன. இதில் ஐக்கிய அரபு அமீரகம் மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஆனால் சவுதி அரேபியா போரை தீவிரப்படுத்தாமல் இருக்க ஈரானுடன் நேரடி தொடர்பில் இருந்தது. சவுதி தலைநகர் ரியாதில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மூலமாகவே தூதரக பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. இருப்பினும் ஈரான் சவுதி மீது தாக்குதல்களை நிறுத்தவில்லை. பதற்றத்தை குறைப்பதையே சவுதி அரேபியா தனது கொள்கையாக கொண்டுள்ளதாக தெரிவித்த சவுதி அதிகாரி ஒருவர் அதற்கு ஈரானும் ஒத்துழைக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றார். இங்குள்ள முக்கிய விடயம், சவுதி அரேபியா தனது தாக்குதல் குறித்து ஈரானுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தியுள்ளது. மேலும் மீண்டும் தாக்கினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. கட்டுப்பாடற்ற போர் இரு தரப்பிற்கும் பெரும் இழப்பை தரும் என்பதை ஈரானியர்கள் உணர்ந்துள்ளனர் என்று சவுதி அதிகாரிகள் நம்புகின்றனர். ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையே நீண்ட காலமாக பகை நிலவினாலும் தற்போது மோதலை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இரு தரப்பிற்கும் உள்ளது.
சீனாவின் முயற்சியால் 2023ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் ஓரளவிற்கு அமைதியை தந்தது. செங்கடல் வழித்தடம் திறந்திருப்பதால் சவுதி அரேபியா தனது எண்ணெய் ஏற்றுமதியை தொடர்ந்து வருகின்றது. இருப்பினும் ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு சவுதி அரேபியா தனது உரிமையை தற்காத்துக் கொள்ள ராணுவ நடவடிக்கை அவசியம் என்று மார்ச் 19ஆம் தேதி அறிவித்தது. அதன்பின் சவுதி அரேபியா தமது நடவடிக்கைகளை தொடங்கியது. மார்ச் 22ஆம் தேதி ஈரானிய ராணுவ அதிகாரி மற்றும் தூதரக ஊழியர்களை சவுதி அரேபியா வெளியேற்றியது. மார்ச் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான வாரத்தில் சவுதி மீது 105 தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை இந்த எண்ணிக்கை 25ஆக குறைந்தது. சவுதி மீதான சமீபத்திய தாக்குதல்கள் ஈரானிலிருந்து வராமல் ஈராக்கிலிருந்து வந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. ஈரானிய உத்தரவுப்படி ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களே அந்த தாக்குதல்களை நடத்தியதாக சவுதி அரேபியா நம்புகின்றது. இது குறித்து தனது எதிர்ப்பை பதிவு செய்ய ஈராக்கிய தூதரை சவுதி அரேபியா நேரில் வரவழைத்து எச்சரித்தது. ஏப்ரல் 7ஆம் தேதி போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகும் சவுதி மீது ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்தன. ஏப்ரல் 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதிகளில் 30 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 16 ஏவுகணைகள் சவுதி அரேபியாவை நோக்கி ஏவப்பட்டன. இந்த திடீர் தாக்குதலால் சவுதி அரேபியா மீண்டும் ஈரான் மற்றும் ஈராக் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டது. அந்த சமயம் பாகிஸ்தானின் F-6 போர் விமானங்களை சவுதி அரேபியாவிற்கு அனுப்பி ஆதரவு தெரிவித்தது. பதற்றத்தை குறைக்கும்படி சவுதி அரேபியாவை பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது. அதே நேரத்தில் தூதரக பேச்சுவார்த்தைகளும் முடக்கிவிடப்பட்டன. தற்போது மத்திய கிழக்கிலே நிலவும் இந்த ரகசிய போர் மிகப்பெரிய பிராந்திய மோதலாக உருவெடுப்பதை தவிர்க்க முயற்சிகள் பாகிஸ்தான் ஊடாக நடந்து வருகின்றது. மறுபக்கத்தில் ஈரானின் புரட்சிகர காவலர் படை IRGC-யைச் சேர்ந்த 4 ஊடுருவல்காரர்கள் கடல் வழியாக குவைத்திற்குள் நுழைய முயன்றபோது கைது செய்யப்பட்டதாக குவைத் உள்துறை அமைச்சு நேற்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. இந்த ஊடுருவலை தடுக்கும் முயற்சியில் நடந்த மோதலில் குவைத் ஆயுதப்படை துருப்பு ஒருவர் காயமடைந்தார். இதற்கிடையே ஈரான் மீண்டும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலால் தாக்கப்பட்டால் அணு ஆயுதங்களுக்கு தேவையான 90% அளவிற்கு யுரேனியத்தை செறிவூட்ட முடியும் என்று ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரசாவி எச்சரித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளுக்கான நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினரான இவர் ஈரானின் எதிர்கால தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை இருக்கும் என்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். இது குறித்து ஈரானிய நாடாளுமன்றம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மே 11ஆம் தேதி வெளியிட்ட கருத்தை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான தற்போதைய போர் நிறுத்தம் அழியும் நிலையில் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அதை அடுத்து ஈரான் மீது அடுத்த சுற்று தாக்குதல்கள் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் தொடக்கத்தில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் இன்னமும் நிரந்தரமான அமைதி ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. ஈரான் பேச்சுவார்த்தைகளை கையாளும் விதம் திருப்திகரமாக இல்லாததால் மீண்டும் போரை தொடங்க டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் புதிய முன்மொழிவு ஹோர்மோஸ் நீரிணை முடக்கம் மற்றும் ஈரானிய தலைமைக்குள் நிலவும் பிளவு ஆகியவை போரை தூண்டும் காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. ஈரானிடம் அணுவாயுதம் இருக்கக்கூடாது என்பதில் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக உள்ளார். இதற்கான ஒரு ரகசிய திட்டம் தன்னிடம் இருப்பதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அதே நேரத்தில் போரை விட பொருளாதார அழுத்தத்தை ஈரானால் தாங்க முடியும் என்று ஈரானிய தலைமை நம்புகின்றது. அமெரிக்க தரப்பில் கடுமையான தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஒரு பிரிவினரும் தூதரக ரீதியாக தீர்வு காண வேண்டும் என்று மற்றொரு பிரிவினரும் வலியுறுத்தி வருகின்றார்கள்.
குறிப்பாக பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் போதிய பலன் அளிக்கவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றனர். ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க லித்துவேனியா தனது கன்னிவெடி அகற்றும் படைகளை அனுப்ப தயார் என்று அறிவித்துள்ளது. லித்துவேனியாவின் பாதுகாப்பு துறை தலைவர் ஜெனரல் ரைமோண்டாஸ் வைஷ்ணுராஸ் இதனை நேற்று செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தினார். இதற்காக சுமார் 40 துருப்புக்களை அனுப்ப லித்துவேனியாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் நாடாளுமன்றத்தில் அனுமதி கோரியுள்ளது. ஈரானிய தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் கலிபாப் அமெரிக்காவின் எந்த ஒரு ஆக்கிரமிப்பிற்கும் தகுந்த பதிலடி கொடுக்க தயார் என்று கூறியுள்ளார். தவறான முடிவுகள் எப்போதும் தவறான விளைவுகளையே தரும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாகவும் ஆனால் எழுத்துப்பூர்வமான பதிலை அனுப்பும் போது அதனை தவிர்த்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஒரு உயர்நிலை பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அதில் ஜெரி வான்ஸ், மார்க்கோ ரூபியோ, பீட் ஹெக்ஸத் மற்றும் ஜான் ராட்க்ளிஃப் உட்பட முக்கியமான அதிகாரிகள் பங்கேற்றனர். ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க மீண்டும் ஒரு சிறிய அளவிலான ராணுவ தாக்குதலை நடத்தலாம் என்ற ஆலோசனை டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிகின்றது. இந்த வார முடிவிற்குள் அந்த தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. அணு ஆயுத தடையினை உறுதி செய்தல் மற்றும் ஏவுகணை திட்டத்தை அழித்தல் உட்பட போரின் முக்கிய இலக்குகள் அமெரிக்காவால் இன்னும் எட்டப்படவில்லை. இதற்கிடையில் ஈரானிலிருந்து சீனாவிற்கு எண்ணெய் கடத்த உதவிய ஹாங்காங் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த 9 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளுக்கான பாகங்களை வாங்குவதற்கு உதவியவர்கள் மீது தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதியை சந்திக்கும் போது ஹார்மோஸ் நீரிணையை திறக்க உதவி கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானின் புரட்சிகர காவலர் படை IRGCயின் நிதி ஆதாரங்களை முடக்குவதற்கான தகவல்களை தருவோருக்கு $15 மில்லியன் பரிசு வழங்கப்படும் என்று அமெரிக்க ராஜாங்கத்துறை தெரிவித்துள்ளது. ஈரானின் எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானத்தை ராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்க அமெரிக்க திரைசேரி தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.